வணக்கம். இன்னைக்கு ஐசிஏ எக்ஸாம் கேன்சல் பண்ணதை ஒட்டி நிறைய பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு மெசேஜ், எப்போ சார் திருப்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பதட்டமான சுச்சுவேஷனில் பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஜம்மு அந்த சைடு ஃபுல்லாக இருக்குது. தட் இஸ் பார்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பதட்டமான சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகாலாம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப சேஃபாக இருக்க போகிறாங்க. ஸோ நமக்கு அது அவ்வளோ பிரச்சனை இல்லை. பட் அவங்க ஆல்ரெடி ரொம்ப பதட்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்க. நைட்டு கரண்ட் போயிடுது, ஃபுல் நைட் கரண்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி 2 நாளாவே இந்த கரண்ட் போகிற சுச்சுவேஷன் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே அதை கட் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணி விட்டு இனிமே ஒன்றும் கிடையாது, பிகாஸ் ட்ரோன்ஸ் மேலே பறந்துகிட்டு இருக்கு, ரிஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு வார் சுச்சுவேஷன் மாதிரி தான். ஆனால் இது வார் கிடையாது, இது ஒரு சுச்சுவேஷன். அது ஒரு ஒரு 2 கண்ட்ரிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் போகுது. இப்போ ட்ரோன்ஸ்லாம் பறக்க விட்டுட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து வேற வேற ஸ்டெப் வருது. ஸோ இந்த பதட்டமான சுச்சுவேஷன்ல என்னைக்கு இது பெருசா போகும், இல்லைன்னா எப்படி சப்பையா முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அஃபிஷியலா யாரும் டிக்ளேர் பண்ணல எதையும். இப்போ பிரைம் மினிஸ்டரோ டிஃபென்ஸ் மினிஸ்டரோ எதையும் அஃபிஷியலா ஓப்பனா பப்ளிக்கு டிக்ளேர் பண்ணல. அப்படின்னும் போது இது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியறது தான் நல்லது. ஆரம்பிச்சுட்டா பெரிய தலைவலியா போயிடும். ஸோ முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புவோம். மேபி அடுத்த ஒரு 4-5 டேஸ்ல யூஎன்லாம் தலையிட்டு முடிக்குதான்றதை பார்ப்போம். முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரி, ஓகே, அது என்னைக்கும் ஒரு நாள்ல முடியுது. இப்ப திடுதுப்புன்னு ஐசிஐ நாளைக்கு எக்ஸாம் எழுதுனா நான் எழுதணுமா அப்படின்னு கேள்வி அதான் அடுத்த எல்லாருக்கும் மனசுல வரும். இப்போ நிறைய பேர் ஊரை விட்டு ஊரு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. நிறைய பேருக்கு சென்டர் அந்த ஊர்லயே இருக்காது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது 1-2 ஊர்ல மட்டும் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது நிறைய ஊர்ல அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அவங்க ஊரை விட்டு ஊரை போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அப்போ வேற ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல தங்குவாங்க. ஆந்திரால அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறதை நான் பார்த்துருக்கேன். வேற ஊர்ல போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அந்த லாட்ஜை புக் பண்ணியிருப்பாங்க, அந்த ஹோட்டல்ஸை புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்கலாம் திரும்பி ஊருக்கு போகணும். ஸோ இப்போ அவங்க ஊருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோமே, திருப்பி அவங்க அங்கேருந்து ஊருக்கு இதே இங்கே வரணும். அப்போ அதுக்கு ஒரு டிராவல் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்பவுமே எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிட்டு திருப்பி அவங்க ஷெடியூல் பண்றாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்த டேட்ல அட்லீஸ்ட் 7 days அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மே 14th அன்னைக்கு ஒரு ரிவைஸ் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கூட அவங்களால மே 16th 18th எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு 7 days அப்படின்னா மே 21 அப்படிதான் எக்ஸாம் வைப்பாங்க. மினிமம் நான் சொல்றது 7 to 10 நாள்ன்றது வெரி நார்மல் டேஸ் இது கொடுப்பாங்க. அதனால நீங்க பதற தேவையில்லை. நான் ஊருக்கு போகணும் அப்படின்னா போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 7 days நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி வர முடிஞ்சதுன்னா கிளம்பி வந்துருங்க. இல்லை சார், நான் இப்போ ஒரு சூழ்நிலையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது படிக்கிறதுக்கு, நான் ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருக்கேன், அங்கே தான் பக்கத்தில் எக்ஸாம் சென்டர் அப்படின்னா யூ கண்டினியூ ஸ்டே தேர். இன்னொரு 4 நாள் 5 நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அதை. ஸோ இதான் விஷயம். இப்போ மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேன்சல் ஆகுமா? ஓரியன்டேஷன் கிளாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, எஸ், இப்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஓரியன்டேஷன் கிளாஸ் போகணும், ஐடிடி கிளாஸ் போகணுன்ற மாதிரி புக் பண்ணியிருப்பீங்க ஸ்லாட்டு. இப்போ ஆப்வியஸ்லி ஐசிஐ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணும்போது அந்த ஓரியன்டேஷன் கிளாஸும் போஸ்ட்போன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏன்னா என்னால் எப்படி அந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் போக முடியும், நான் எக்ஸாமே முடிக்க முடியாமல் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐசிஐக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்ருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் டேட்ஸையே மோஸ்ட்லி போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 16th of Mayலேருந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் போகிற மாதிரி ஒரு ஐடிடி கிளாஸ் போகிற மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாகவே அவங்களால அது போக முடியாது, அதனால டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கருத்து. அண்ட் ஆப்வியஸ்லி எனக்கும் இப்போ வரைக்கும் எந்த சுச்சுவேஷனும் தெரியல. ஏன்னா நானும் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். இல்லைப்பா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்னோட திங்கிங்லேருந்து இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த எப்படியும் 7 to 10 days கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அது ஷுவராக நடக்கும். அண்டு ட்ராவல் பேக் பண்ணணும் அப்படின்னா ட்ராவல் பேக் பண்ணிக்கோங்க போய். ஆனால் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ 5 நாள் 10 நாள் எக்ஸ்ட்ராவா தங்குறதுனால ஒரு அமௌண்ட் செலவாகுதுன்னா அது செலவு பண்ணுறது ஒர்த்து அப்படின்னா செலவு பண்ணுங்க. இல்லை திருப்பி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா போயிட்டு வரதும் பெட்டர் தான். அதுக்கப்புறம் இந்த ஓரியன்டேஷன் டவுட் கேட்டாங்க, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் சின்ன சின்னதாக இந்த செட் சி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமான்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஏரியா பொறுத்து இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் எந்த பதட்டமே இல்லைன்னா அந்த செட் சி எக்ஸாம், செட் ஏ எக்ஸாம், செட் பி எக்ஸாம்லாம் சிஏ ஃபைனலுக்கு போஸ்ட்போன் ஆகாது. ஸோ அதெல்லாம் அந்த எஸ்பிஓஎம் எக்ஸாம்ஸ்லாம் மோஸ்ட்லி போஸ்ட்போன் ஆக போகிறது இல்லைன்னு என்னோட ஃபீலிங். அது அந்த எக்ஸாம் சென்டரை பொறுத்து இருக்குது. ஸோ அது பதட்டம் இல்லாத ஒரு எக்ஸாம் சென்டர் இருந்ததுன்னா போய் எக்ஸாம் எழுதி அது ஒன்றும் பிரச்சனை இருக்க போதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். தேங்க்யூ ஸோ மச்.